இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸில் சாப்டர் 1ல் இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் டிரான்சென்டல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் என்னென்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்கும். பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒன் ஆர் மோர் தென் வேரியபிள்ஸ், ஒன்று அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய பாலினாமியல்ஸ் தான் என்ன சொல்லலாம் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? டிரான்சென்டல் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனில் இந்த மாதிரி ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸு, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனு, வேறு என்ன வரும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் அது டிரான்சென்டல் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டிரான்சென்டல் நம்பர்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், முக்கியமான டாபிக். இப்போ டிரான்சென்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் டிரான்சென்டல் ஃபங்க்ஷன்னா வச்சு பார்ப்போம். இப்போ என்னென்னா இப்போ அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் ஃபார்மில் இருந்தால் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம கிளியராக சொல்லலாம். எத்தனை ரூட்ஸ் நம்ம ஓரளவு சொல்லிடலாம். பாருங்கள், அதான் என்னென்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள் சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரான்னு அர்த்தம் ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி n greater than or equal to 1, டிகிரி 1க்கு மேற்பட்ட ஒரு பாலினாமியல் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு 0 எங்கே இருக்கும்? சியில் இருக்கும். ஆரில் இருக்குங்கிற அவசியம் கிடையாது, அது சியில் இருக்கும். ஸோ அதான் இது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. ஆரில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இருக்குங்களா? இது முக்கியமானது. அதாவது சி இஸ் அல்ஜிப்ரிக் க்ளோஸ்ட், அதான் சொல்ல வராங்க. சி இஸ் அல்ஜிப்ரிக்லி க்ளோஸ்டு ஃபீல்டு, அதான் இந்த இடத்துல மீனிங். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் இந்த பாலினாமியல் டிகிரி என்ன இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக n ரூட்ஸ் இன் சியில் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே நேரத்தில் ஆரில் வந்து அட்மோஸ்ட் n ஜீரோஸ் இன் ஆர்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸாக்ட்லி n ஜீரோஸ் இன் சின்னு சொல்லுவோம். ஆரில் சொல்கிறது வந்து எக்ஸாக்ட் அட்மோஸ்ட் n ரூட்ஸ் இன் ஆர்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா, அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக இருந்தால் இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் இந்த மாதிரி டிரான்சென்டல் ஃபங்க்ஷன் இருக்கும்போது சிலதுக்கு ரூட்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் நோ ரூட்ஸ். sin x ஈக்குவல் டு 2 வராதுல்ல, sin x இஸ் ஈக்குவல் டு 2. x பிலாங்ஸ் டு ஆரில் வராது, பட் x பிலாங்ஸ் டு சியில் வரும். x பிலாங்ஸ் டு 2014. இதுக்கே என்னது x பிலாங்ஸ் டு சியில் வந்து இருக்கும். இதுக்கு சொல்யூஷன் இருக்குங்க. சியில் சொல்யூஷன் இருக்கும், பட் ஆரில் இதுக்கு சொல்யூஷன் இருக்காது. ஓகேங்களா? எக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா இதுக்கு சொல்யூஷன் வந்து சியில் இருக்கும், பட்டு ஆரில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நோ ரூட்ஸ் இன் ஆரில் இருக்கும். அப்போ சில டிரான்சென்டல் ஃபங்க்ஷனுக்கு என்ன வரும்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும். இப்போது எந்த ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கவே இருக்காது, ஃபைனைட்டாக தான் இருக்கும். இங்கே டிரான்சென்டல் ஈக்குவேஷனுக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ரைட்? இப்போ நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பர்டிகுலராக இந்த 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி அல்ஜிப்ரிக்கா டிரான்சென்டல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணது டைரக்ட் மெத்தட். ஓகேங்களா? டைரக்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு நம்ம ஹேவ் ஏ ஃபார்முலா, ஒய்சியோட இது ஈஸியாக ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு இருக்குது ax + b. இதுக்கு ரூட்ஸ் வந்து டேரெக்டாக x = -b/. அடுத்து ax² bx + c = 0, a is not equal to 0. இதெல்லாம் ரியல் நம்பர். இதுக்கு ஃபார்முலா இருக்குது, x = -b ± b² - 4ac/2a. ஸோ இதுக்கெல்லாம் டைரக்ட் மெத்தடில் நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் டிகிரிக்கும் நம்ம பண்ணலாம். தேர்ட் டிகிரிக்கு வந்து கார்டன்ஸ் மெத்தட் ஒன்று இருக்கும். ஃபோர்த் டிகிரிக்கு ஃபெராரி மெத்தட் நான் யூஜியில் படித்த ஞாபகம் இருக்குது எனக்கு. தேர்ட் டிகிரிக்கு கார்டன்ஸ் மெத்தட், ஃபோர்த் டிகிரிக்கு ஃபெராரி மெத்தட்ஸ்னு அது கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் நிறையா போகும். ஓகேங்களா? ஃபிஃப்த்துக்கு மேலே நமக்கு வந்து இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்முலா எதுவுமே கிடையாது. ஓகே, அதை பற்றி ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா கால்வா. ரைட்? அது நம்ம ஃபீல்டு தியரி படிக்கும்போது பார்ப்போம். ரைட்? இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ மெத்தட் ஆஃப் இட்ரேஷன் அதுக்கு இன்னொரு பேர் மெத்தட் ஆஃப் சக்ஸசிவ் இட்ரேஷன், சக்ஸசிவ் சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்து அதுக்கு இன்னொரு பேர் ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட். ஸோ 3மே ஒரே பேர் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான மெத்தட். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து நியூட்டன்-ராப்சன் மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தட் தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இருந்தாலும் கொஸ்டின் எடுக்கிறவங்க கண்மூடித்தனமாக இதில் எடுத்துட்டாங்கன்னா இது ஜஸ்ட் டைரக்ட் ரிசல்ட் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். இதை 2 மெத்தடை டீட்டெயிலாக பார்த்துரும். இது வந்து ஜஸ்ட் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தா போதும்.
ஃபார்முலா என்னது, ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது ஃபர்ஸ்ட் மெத்தட், மெத்தட் ஆஃப் இட்ரேஷன் ஆர் ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட். ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட் ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிதானே? சால்வ் அப்படின்னு கொடுப்பாங்க. சால்வ் f of x x cube minus 3x plus 1. அப்போ நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், நியூமெரிக்கலி சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு ஒரு சால்வ்னா ஒரு அப்ராக்சிமேஷன் ரூட் கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்ட் ரூட் கண்டுபிடிக்கலாம்னு பரவாயில்ல, ஒரு அப்ராக்சிமேஷன் ரூட் கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சா போதும், மூணையும் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது, ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். அப்போ அதுக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னா இதை தான் நாங்கள் சொல்லியிருப்பேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ f of 0 கொடுப்போம், 1 வந்திருக்கும். f of 1 கொடுத்துருப்போம், -1 வந்திருக்கும், 2 கொடுத்துருப்போம். அப்போ இந்த இடத்துல இதுக்கு இடையில ஒரு ரூட் இருக்கும், இதுக்கு இடையில ரூட் இருக்கும். இந்த இடத்துல சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கா, இதுக்கு இடையில ஒரு ரூட் இருக்கும், இந்த இடத்துலையும் நடந்திருக்கா. அப்போ 2 ரூட்டும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ராக்சிமேஷன் ரூட்டை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். யாருன்னா இந்த 1க்கு 2க்கு இடையில உள்ள ஒரு அப்ராக்சிமேஷன் ரூட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது x0ங்கிறது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ரூட்டு. ரைட்டா? 1,2க்கு இடையில ஒரு ரூட்டு, ஒரு அப்ராக்சிமேஷன் ரூட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இருக்கும். அதான் இங்கே கான்செப்ட். ரைட்டா? இப்போது இது இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக என்னென்னா f of x கொடுத்துருப்பாங்கல்ல, f of x கொடுத்தாச்சு. இப்போது f of x இது கொடுத்துட்டான், இது 0 எடுத்துக்கலாமா? இதுலேருந்து நான் x வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், இதுலேருந்து x கண்டுபிடிக்கலாம், இதுலேயும் x கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து நான் x கண்டுபிடிக்கிறேன், இந்த மாதிரி வரும். சப்போஸ் நான் இதுலேருந்து x கண்டுபிடிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து என்னது, நிறைய சாய்ஸ் இருக்கும். x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா சாய்ஸ் இருக்கும். அப்போது இப்படி எக்ஸும் கண்டுபிடிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படி கண்டுபிடிச்ச எக்ஸை வந்து நான் பை ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கிறேன். இந்த எக்ஸை வந்து நான் பை ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதேமாதிரி இந்த எக்ஸை பை ஆஃப் எக்ஸ்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போ 2 சாய்ஸில் எது பெட்டர் சாய்ஸ்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போ கன்வர்ஜென்சி நடக்கும்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? ரைட். இப்போது பை டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதேமாதிரி இதையும் டிஃப்ரென்ஷியேட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸுங்கிறது என்னது, நான் சூஸ் பண்ண இன்டர்வல் என்னது, 1,2. இந்த இன்டர்வல் எக்ஸ் பிலாங்ஸ் டு 1,2. ரைட்டா? இப்போது இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். 3xனா மல்டிப்ளை பை 3 போடும்போது 3, இங்கே 6 வந்துடும். -1 பண்ணும்போது 5 ஆயிரும், இது 2 ஆயிரும். அப்புறம் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இது இங்கே ரிவர்ஸ் ஆயிரும். ரெசிப்ரோக்கல் எடுத்து இன்இக்வால் ரிவர்ஸில் வரும், போட்டாச்சு. அது பவர் வந்து 2/3 போட்டுருவோம். அப்போ இந்த ஒரு நம்பர் வந்து இது வந்து என்னது, 2 நம்பர் கிடச்சிருக்கும். ஸோ இது 2 நம்பருமே என்னது, 1 கம்மியாக தான் இருக்கும். இந்த நம்பர் 1 கம்மி, அது எனக்கு தெரியும், 1 தாண்டாது. கரெக்டாக தானே? அப்போது பை டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஸோ லெஸ் தென் 1 இருக்குது. therefore பை டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்குது. ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு தட் இன்டர்வல் 1,2. அந்த இனிஷியல் வேல்யூ அப்ராக்சிமேஷன் வேல்யூவும் அந்த இன்டர்வலில் இருக்குது. ஸோ இப்படி சொல்லியாச்சுன்னா இது கண்டிப்பாக இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு அப்ராக்சிமேஷன் ரூட் வந்து கொடுக்க முடியும். ஓகே, பெஸ்ட் அப்ராக்சிமேஷன் ரூட் இது வந்து இனிஷியல் அப்ராக்சிமேஷன் ரூட். ரைட்டா? பெஸ்ட்டு கொடுக்க முடியும். சப்போஸ் இங்கே எடுத்து பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இது எடுத்துப்போம். இப்போ நம்ம என்னது x² தானே, அப்போ 1 to 4. இப்போ இது x² தான் பை டேஷ் ஆஃப் எக்ஸ். பை டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது, லெஸ் தென் 4 இருக்குது. அப்போ நம்ம லெஸ் தென் 1 வரணும். ஓகே, ஸோ அதனால் என்னது, இந்த சாய்ஸில் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, கன்வர்ஜென்சி நடக்காது. ஸோ நீங்கள் பை ஆஃப் எக்ஸ் எப்படி சூஸ் பண்ணியாச்சுன்னா கன்வர்ஜென்சி நடக்காது. தெர் இஸ் நோ கன்வர்ஜென்ஸ். இப்போ இந்த மாதிரி சூஸ் பண்ணால் கன்வர்ஜென்ஸ் நடக்கும். அதான் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ரைட். இப்போ பாருங்க. ரைட். இப்போ therefore அந்த செலெக்ஷன் படி இந்த பை ஆஃப் எக்ஸை செலக்ட் பண்ணிடுவீங்க. ரைட்டா? செலக்ட் பண்ணியாச்சு. இந்த செலெக்ஷன் கரெக்டாகிடும். இப்போ என்ன பண்ணலாம், சூஸ் x0 வந்து நம்ம இந்த இன்டர்வல் ஏதோ ஒரு பாயிண்டை சூஸ் பண்ண போகிறோம். என்ன பாயிண்டை சூஸ் பண்ணலாம், அது வந்து நம்ம கான்செப்ட், நம்ம எடுத்துக்கிறதும். ஓகே, அது நம்மளோட விருப்பம் தான். x0 வந்து இதுக்கு இடையில ஏதோ ஒரு நம்பர் 1.1 எடுத்துக்கலாம், 1.9 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 கூட எடுத்துக்கலாம், 1 கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் 1.15 எடுத்துக்கிறேன். 1.5 எடுத்துக்கலாமா? இப்போ x1 இந்த ஃபார்முலா x1 = பை ஆஃப் x0. இந்த ஃபங்க்ஷன் தானே நமக்கு இருக்குது. இதில் வந்து x0 அதாவது பை ஆஃப் 1.5 கொடுக்கும்போது எனக்கு கிடச்சிருக்கும், ஒரு நம்பர் கிடச்சிருக்கும். இப்போ x1 ஒரு வேல்யூ கிடச்சிருக்குமா, அந்த x1 யூஸ் பண்ணி அடுத்து x2 கண்டுபிடிக்கலாமா? இப்படியே x3 x4 x5 இப்படி கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாமா?
அப்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேஷன் கிடைக்கும், சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் கிடைக்கும். இந்த சீக்வன்ஸ் வந்து சப்போஸ் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இந்த ஆல்ஃபா தான் என்னோட அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட். ஏன் ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட்னா இந்த இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இக்குவல் எஃப் பை ஆஃப் எக்ஸ்ல இருக்குமா, இதனால ஃபிக்ஸட் பாயிண்ட். ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட் டெஃபினேஷன் என்னது, எப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட் சொல்லுவோம், a function a point fixed point and left r to r வச்சுக்குவோம் ஒரு function. If there is alpha belongs to r such that f of alpha is equal to alpha இப்படி வந்துச்சுன்னா then alpha is a fixed point. நிறைய fixed point இருக்கலாம், fixed point of f. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குன்னு கன்க்ளூஷன் வருவோம், ரைட்டா. ஸோ ஆல்ஃபாவோ அதோட இமேஜ் ரெண்டு சேமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் வந்து ஆர் டு ஆர் வச்சுக்குவோம். ஃபங்க்ஷன் டிஃபைன் எப்படி பண்ணுறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்குவோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கணுமா. எஃப் ஆஃப் ஆல்ஃபானது ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் 0, ஆல்ஃபா காமன் எடுத்து ஆல்ஃபா மைனஸ் 1, தஃபோர் ஆல்ஃபா வந்து 0 ஆர் 1, 0 1 ரெண்டுமே இங்கே டொமைனில் இருக்கும். அதனால் இது ரெண்டுமே ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ், இது ரெண்டு மட்டும் தான் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் கேட்டுதான் நினைக்கிறேன். ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக அவங்க காம்ப்ளெக்ஸில் இதான் கேட்டிருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஒன்று தான், சரிங்களா. காம்ப்ளெக்ஸில் இதே கேஸ் தான். ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸில் லாஸ்ட் இயர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன, இப்போ மெத்தட் பாருங்களேன். ஸோ என்ன எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, எக்ஸ் நாட்டுக்கு இன்டர்மீடியட் வேல்யூ தேர்த்து யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வலும் கிடச்சிரும், எக்ஸ் நாட் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னது, சூஸ் எ ஃபங்க்ஷன் பை ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பை ஆஃப் எக்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன், ரைட்டா. பாருங்க, இது முக்கியமான கண்டிஷன். இதுதான் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். பை டேஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு அவர் சூசிங் இன்டர்வல். ஓகே, எக்ஸ் நாட்டும் அதுக்குள்ளே இருக்கணும். ஓகே, எக்ஸ் நாட் இஸ் அப்ராக்சிமேட் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம், ரைட்டா. இந்த கண்டிஷன் முக்கியம். அதாவது என்ன சொல்ல வரோம்னா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாக தான் என்ன சொல்கிறோம், பை ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். அது வந்து எக்ஸ் ஈக்குவல் பை ஆஃப் எக்ஸ், புரியுங்களா. பை ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னன்னா, அந்த எஃப் ஆஃப் எக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுவோமா, எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ன்னு கண்டுபிடிப்போமா, அதை தான் பை ஆஃப் எக்ஸ்னு எடுத்துப்போம். இந்த பண்ணியிருக்கோம் பாருங்க, லாஸ்ட் கிளாஸ் இந்த இருக்கா, இந்த பாருங்க, இது எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து என்ன செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சுன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை தான் நான் பை ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருக்கேன். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது பை ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இது சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அது பை ஆஃப் எக்ஸ்னு எடுக்க முடியல, சரிங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன செய்வோம், பை ஆஃப் எக்ஸ்னு நம்ம கண்டுபிடிப்போம், ரைட். அப்போது இதுல இருந்து என்ன கிடைச்சதுன்னா, அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். அப்போ அதில் அதே நேரத்தில் இது கண்டிப்பாக கன்வர்ஜென்சி இருக்குன்னுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது ஸ்டெப்பில், ரைட்டா. ரைட். இப்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த எக்ஸ் நாட்டுங்கிற ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணலாமா. இப்போது x1, இப்போ எக்ஸ் நாட்டை யூஸ் பண்ணி x1 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் x1 கிடச்சிடும். x1 யூஸ் பண்ணி x2 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இதில் x2 கிடச்சிருக்கும். x2 யூஸ் பண்ணி x3 கண்டுபிடிச்சிடலாம். இப்படியே என்னது சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் போய்கிட்டே இருக்கும், சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் போயிட்டு இருக்கும். ஃபார் லார்ஜ் வேல்யூ, ஃபார் எண்டன்ஸ் டு இன்ஃபினிட்டியில் எல்லா வேல்யூமே சேம் ஆகிடும், ஓகேங்களா. அதாவது பை ஆஃப் எக்ஸ்என் வந்து எக்ஸ்என்னாக மாறிடும், ஓகேங்களா. பை ஆஃப் எக்ஸ்என் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே என்னது சேம். அப்போ அந்த இடத்துல கன்வர்ஜென்சி நடந்திருக்குன்னு அர்த்தம். அதுதான் எழுதிப்போம். தஃபோர் சீக்வன்ஸ் ஆஃப் சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் x0, x1, xn. ஸோ இது கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா. அப்போது இதுதான் என்னது, பை ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா, ஓகேங்களா. இதுதான் இது. அப்போ பை ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் ஆல்ஃபான்னு வந்திருக்கா. அதாவது இப்படி லிமிட்டு n tends to infinity xn is equal to alpha, that is limit n tends to infinity pi of xn plus 1 to alpha, ஓகேங்களா. அப்போ பை ஆஃப் ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா நம்ம சொல்லிக்கலாம், சரிங்களா. ஸோ இதனால் இப்படி இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம், இது வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட்னு சொல்கிறோம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு இருக்கிறதுனால இந்த மெத்தடு பேர் என்னது, ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. இப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட்னா ப்ராசஸ் புரியுதுங்களா.
ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் வேல்யூ தேர்தல் யூஸ் பண்ணி என்ன இன்டர்வலில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பை ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அந்த ஒவ்வொரு அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே, இந்த அப்ராக்சிமேஷன் பெட்டராக கிடைக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா வேல்யூ சேமாக இருக்கும். அப்படின்னா அர்த்தம் அந்த இடத்துல கன்வர்ஜென்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் பார்த்துக்கோ, முக்கியமானது. ஸோ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட். அங்கே எழுதுனா தெரியுமா? பை டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 முக்கியமான கண்டிஷன். பை டேஷா பை டபுள் டேஷான்னு பார்த்துக்கோங்க. லெஸ் தென் 1, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐ. எக்ஸ் நாட்டுங்கிறது அந்த இனிஷியல் வேல்யூ வந்து ஐயில் அந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ். ரைட். இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் எ ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து என்னது? இஸ் அட்லீஸ்ட் 1. அட்லீஸ்ட் 1 அதான் இது ஸ்பீட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். இது முக்கியம் இல்லை. ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஜஸ்ட் 1ன்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1 தான். இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1, அட்லீஸ்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அட்லீஸ்ட் கொடுக்க மாட்டா 1ன்னு கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே அடுத்து நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் இது அனாலிசிஸ். இதுதான் நியூமெரிக்கல் அனாலிசிஸ். பாருங்கள் என்னென்னா, இப்போ பை ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? இப்போ எக்ஸுங்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன்ஸ். இந்த பை ஆஃப் எக்ஸோட சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன். எக்ஸ்என்லாம் என்னது? கன்வர்ஜென்ஸ் டு ஆல்ஃபாவாக இருக்குது. இது எரர் வந்து எப்சிலான் எரர் எக்ஸ்என் மைனஸ் ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இது எக்ஸ்என் எப்படி வந்துச்சுன்னா இந்த xn plus 1 is equal to pi of xn இருக்கா? n belongs to n. இதை வச்சு நமக்கு ஒவ்வொரு அப்ராக்சிமேஷன் அதை தான் அது சீக்வன்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேஷன் எழுதியிருக்கும். அது கன்வர்ஜென்ஸ் டு ஆல்ஃபா இருக்கும். இது வந்து எரர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட்டா? ரைட். இப்போ இந்த பை ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன், ஓகே, ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட்லேருந்து கண்டுபிடிக்க பை ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டெய்லர்ஸ் ஃபார்முலாவில் எழுதுகிறோம். டெய்லர்ஸ் சீரீஸாக எழுதுகிறோம். டெய்லர்ஸ் சீரீஸ் எழுதலாமா? பை ஆஃப் எக்ஸ் பை ஆஃப் ஆல்ஃபா. அதாவது டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஓகேவா? பை ஆஃப் எக்ஸ் பை ஆஃப் ஆல்ஃபா. ஸோ இப்படி எழுதலாம். நமக்கு தெரிஞ்ச தேர்வு தான். ரைட். அடுத்து என்ன பண்ணுறோம்னா எக்ஸுக்கு பதில் எக்ஸ்என் கொடுக்கலாமா? எக்ஸுக்கு பதில் நம்ம எக்ஸ்என் கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் எக்ஸுக்கு பதில் எக்ஸ்என். எக்ஸுக்கு இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது எக்ஸ்என், இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது எக்ஸ்என் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இதை கொடுத்துருக்கோம்ல. இப்போ பை ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் n + 1 பை ஆஃப் எக்ஸ்என். இப்போ இதுக்கு பதில் எழுதிடலாம் xn+1 நம்ம எழுதிடலாம். இது ஃபிக்ஸ் ஆயிரும். இது ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம்? எப்சிலான் என்ன எழுதிக்கலாம். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இதை எழுதிருக்கோமா? இதை யூஸ் பண்ணி இது எப்சிலான் என்ன ஆயிரும்? இது எப்சிலான் n த ஹோல் ஸ்கொயர்னு மாறிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கிடைச்சிருக்கு. ரைட். இப்போது இது பை ஆஃப் ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபா தானே? இப்போ இது ஆல்ஃபான்னு வந்துடும். அப்போது xn+1 மைனஸ் ஆல்ஃபா வந்து என்னது? எப்சிலான் n+1 நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது இந்த ரெண்டு டேர்ம் சேர்ந்து இதுக்கு பதில் நம்ம எழுதிட்டோம். ரைட்டா? இங்கே வரும்போது மைனஸ் ஆயிரும். அதுக்கு பதில் எழுதியாச்சு. மிச்சம் இருக்கட்டா நான் அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இது ஒரு சீரீஸாக இருக்குது. அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரரில் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எப்சிலான் n+1 இந்த ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நான் என்னது இக்னோர் பண்ணேன். நான் இதை வந்து இதுக்கு மட்டும் நான் அப்ராக்சிமேஷன் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் என்ன பண்ணலாம்? இதுக்கு மட்டும் அப்ராக்சிமேஷன் பண்ணலாம். இதுக்கு மட்டும் அப்ராக்சிமேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனிவே நான் இதுக்கு மட்டும் அப்ராக்சிமேஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கா? லிமிட்டு எப்சிலான் n+1 எப்சிலான் n பவர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் லாம்டா. அப்போது ஆல்ஃபாங்கிறது இந்த இடத்துல என்னது? 1ன்னு வந்துருச்சு. ஆல்ஃபாங்கிறது இந்த இடத்துல 1, லாம்டாங்கிறது இந்த இடத்துல பை டேஷ் ஆஃப் ஆல்ஃபான்னு வந்துருச்சு. அப்படின்னு அர்த்தம் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1 வித் அசிம்ப்டாட்டிக் எரர் வந்து எரர் கான்ஸ்டன்ட் வந்து பை டேஷ் ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி டெஃபினேஷன் சொல்லியிருக்கோமா? இதை சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஆல்ஃபா தான் என்னது ஆர்டர்னு வரும். இந்த லாம்டா தான் இந்த எரர் கான்ஸ்டன்ட் வரும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். ஸோ therefore ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1. ரைட்டா? தென் எப்சிலான் n தான் இருக்குது. பவரில் எதுவுமே இல்லை. வித் அசைம்ப்டாட்டிக் எரர் வந்து இதுதான் எரர். ரைட்டா? இது ஃபஸ்ட் ஆர்டர். இப்போ அட்லீஸ்ட் இப்போ 1 வந்துருக்கு. 1 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்டர் 2 வரும்னா 2 வரும். செகண்ட் ஆர்டர் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன பண்ணுறேன்னா திஸ் ஈக்குவல் திஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே. இப்போ என்ன ஒரு ஆர்டர் 2 இது வந்து ஆர்டர் 2 வித் அசைம்ப்டாட்டிக் எரர் இது. அப்புறம் தேர்ட் அப்ராக்சிமேஷன் இதை மட்டும் எடுத்துக்கலாமா? இதை மட்டும் எடுத்தால் இப்படி வரும்.
இப்போ ஆர்டர் 3 இது என்னது எரர். அப்போது therefore ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இது அட்லீஸ்ட் 1 இருக்கும். 1 1க்கு மேலே இருக்கும். 1 இது 2 இது 3 4 5 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் 1ங்கிறது கன்ஃபார்ம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த புக்கில் 1னே எடுத்துவாங்க. ரைட்டா, 1 போதும். ஆக்சுவலாக ஸ்பீடு வந்து லீனியாரிட்டியாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருக்காது, லீனியராக இருக்கும், ஸ்லோவாக போகும். சரிங்களா? ஸோ இதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம நியூட்டன் ராப்சன் மெத்தட் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.